அழகு பராமரிப்பை பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. எல்லாருக்கும் தங்களோட அழகை பராமரிக்கணுங்கிற ஆசையும் ஆர்வமும் இருக்கு. இப்ப எல்லாருமே இயற்கை முறையில நம்ம சரும பராமரிப்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நிறையவே தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பணத்தை நம்ம பார்லர்ல கொண்டு போய் கொடுத்துதான் நம்ம அழகை மேம்படுத்தணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம ராஜா ராணி காலத்துல எல்லாம் ராணிகளும் அவங்கெல்லாம் எப்படி அவங்களோட அழகை பராமரிச்சிருப்பாங்க? அப்ப எந்த பார்லரும் கிடையாது, ரசாயன பொருட்கள் எதுவுமே கிடையாது. எதுல வச்சு பராமரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள், உணவு பொருட்கள், நம்ம சுத்தி பயன்படுத்தக்கூடிய இயற்கை பொருட்கள், அதாவது பூக்கள் வகைகள்லாம் ரோஜா பூக்கள் நம்ம தலையில மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதையே நம்ம சரும பராமரிப்புக்கு பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் மஞ்சள் நம்ம உணவுலையும் பயன்படுத்துறோம், நம்ம முக அழகுக்கும் பயன்படுத்துறோம். அதே நேரத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பச்சை பயிறு, கடலை பருப்பு, இந்த மாதிரி தானிய வகைகள், அதையும் எதோ சரும வகைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த அடிப்படையான சில நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்களும் இன்றைய அழகிதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.